வணக்கம். நான் கீதா அன்பழகன். இன்றைக்கி என்ன பதிவு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு குழந்தை ஜனனமாகும் பொழுது அது எந்த மாதிரி பிறக்குது அப்படின்னு சொல்லிட்டு பதிவு தான். அதாவது 27 நட்சத்திரங்கள் இருக்கிறது. 27 நட்சத்திரங்களில் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் ஒரு விதமாக பிறக்கும். அதாவது மேல்நோக்கு நட்சத்திரங்கள் என்று சிலதும், கீழ்நோக்கு நட்சத்திரங்கள் என்றும், சமநோக்கு நட்சத்திரங்கள் என்றும் அந்த 27 நட்சத்திரங்களை பிரிப்பார்கள். அந்த மாதிரி அந்த 27 நட்சத்திரங்களில் மேல்நோக்கு நட்சத்திரமாகிய அந்த குழந்தை பிறக்கும் பொழுது மேல்நோக்கு நட்சத்திரமாகிய ரோஹிணி, திருவாதிரை, பூசம், உத்திரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், உத்திரட்டாதி, இந்த நட்சத்திரங்களை மேல்நோக்கு நட்சத்திரம் என்று சொல்லுவோம். இந்த நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை ஜனனமாகுது அப்படின்னு சொன்னால், தாயின் வயிற்றிலிருந்து அந்த குழந்தை வெளிவருவது மேல் நோக்கி, அதாவது அந்த குழந்தை வானத்தை பார்த்தா மாதிரி தான் அந்த குழந்தை பிறக்கும். கண்டிப்பாக இது மேல்நோக்கு நட்சத்திர குழந்தை என்று சொல்வார்கள். அந்த நட்சத்திரத்துக்கான பண்பு அதுதான். அதே போல கீழ்நோக்கு நட்சத்திரம் என்று சொல்லப்படும். அது பரணி, கிருத்திகை, ஆயில்யம், மகம், பூரம், விசாகம், மூலம், பூராடம், பூரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களில் குழந்தை பிறந்தது என்றால் அது தாயின் வயிற்றிலிருந்து வரும் பொழுது அது பூமியை நோக்கியவாறு தான் அந்த குழந்தை பிறக்கும். அது கீழ்நோக்கு நட்சத்திரத்தில் ஜனனமான குழந்தை என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். அடுத்து ஒரு நட்சத்திரம், ஒரு குழந்தை தாயின் வயிற்றில் வரும் பொழுது அது மேல் நோக்கி வானத்தை பார்த்தா மாதிரியும் இல்லாமல், கீழ்நோக்கி பூமியை பார்த்தா மாதிரியும் இல்லாமல், சைடாக ஒரு பக்கமாக அந்த குழந்தை தாயின் வயிற்றிலிருந்து வெளிவரும் பொழுது அந்த குழந்தை சமநோக்கு நட்சத்திரத்தில் தான் பிறந்திருக்கும். அந்த சமநோக்கு நட்சத்திரம் என்பது அஸ்வினி, மிருகசிரம், புனர்பூசம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, அனுஷம், கேட்டை, ரேவதி ஆகிய நட்சத்திரங்களில் ஜனனமாகிறது என்று அர்த்தம். இவை அத்தனையும் சமநோக்கு நட்சத்திரங்கள் ஆகும். அது மாதிரி ஒரு பிரசவம் நடக்கும் பொழுது ஒரு தாயின் வயிற்றிலிருந்து எந்த விதத்தில் குழந்தை வெளிவருகிறதோ அதை வைத்தே நாம் தெரிந்து கொள்ளலாம். இது மேல்நோக்கு நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறது, கீழ்நோக்கு நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறது, இல்லை சமநோக்கு நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறது என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். இதெல்லாம் ஜோதிடத்தில் இருக்கின்ற ஒரு சம்பிரதாயம், ஒரு சாஸ்திரம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கிழமைக்கும் ஒரு பலன்கள் உண்டு. எந்த கிழமையில் பிறந்தால் எந்த மாதிரியான ஆதிக்கம் கொண்டு அந்த குழந்தை வளரும் என்றும் நிறைய கருத்துகள் இந்த ஜோதிடத்தில் இருக்கிறது. பொதுவாக ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு குழந்தை ஜனனமாகிறது என்றால் அந்த குழந்தை ரொம்ப செல்வ செழிப்போடு அரசாங்க பதவி, பட்டம், ஆளுமை தன்மை அதெல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அது சூரியன் ஆதிக்கம் கொண்ட குழந்தையாக இருக்கும். அந்த குழந்தைக்கு 45 அதாவது 40லேருந்து 45 வயசுக்கு மேலே ரொம்ப பேர், புகழ், சந்தோஷமான வாழ்க்கை அத்தனையும் அமையும் மத்தியம பகுதியில். அந்த குழந்தைக்கு நீங்கள் சிகப்பு சார்ந்த பொருட்கள், அது கலர் அவங்க பயன்படுத்தினா மேலும் அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து கொடுக்கும். ஞாயிற்றுக்கிழமையில் பிறக்கும் குழந்தைகள் செல்வத்திற்கும், அரசாங்கத்திற்கும், பதவிக்கும், பட்டத்திற்கும், பேருக்கும், புகழுக்கும் சொந்தக்காரர்களாக திகழக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஞாயிற்றுக்கிழமையில் பிறக்கின்ற குழந்தைகள். அடுத்து திங்கட்கிழமையில் பிறக்கும் குழந்தை. இந்த திங்கட்கிழமையில் பிறப்பவர்கள் செல்வாக்கு, பேரு, புகழ், பெருந்தன்மையான மனசு, சிந்திக்கும் ஆற்றல், அன்பு பாராட்டுவார்கள். அந்த மாதிரி வாழ்க்கை இப்படித்தான் வாழணும் என்று வாழக்கூடியவர்கள், அனைவராலும் மதிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள். இவர்கள் மாலை நேரங்களில் செய்கின்ற முயற்சிகள் அதிகமான பலனை தரும். பௌர்ணமி நிலவு இவர்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் சந்திர வழிபாடு இவர்கள் செய்தால் மேலும் பல நன்மைகள் இவர்களுக்கு வந்து சேரும். இவர்களுடைய கிரகம் சந்திரனாகும்.
அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானை இவர்கள் பிறைசூடிய சிவபெருமானை இவர்கள் வழிபாடு செய்ய வேண்டும். வெண்மை நிறைந்த மலர்கள், வெண்மை கலர் அந்த மாதிரி இவர்கள் வாழ்க்கையில் அதிகமாக பயன்படுத்தினார்கள் என்றால் வாழ்க்கை மிகவும் பிரகாசமாக இருக்கும். அன்பானவர்கள், அமைதியானவர்கள். இவர்களுடைய மனம் ஒரு நிலையில் இருக்காது. சில நேரங்களில் அன்பாகவும், சில நேரங்களில் ஆனந்தமாகவும், சில நேரங்களில் கஷ்டமாகவும் அந்த மாதிரி. ஏன்னா சந்திரன் 2.5 நாட்களுக்கு ஒரு முறை பெயர்ச்சியாக கூடிய ஒரு கிரகம். அதனால் இவர்களுடைய மனநிலையை அடிக்கடி மாற்றிக்கொள்ளக்கூடிய தன்மை உடையவர்கள். ஆனால் தாயன்பு கொண்டவர்கள், அன்பானவர்கள், அன்பு பாராட்டக்கூடியவர்கள் திங்கட்கிழமையில் பிறக்கின்ற குழந்தைகள். அடுத்து செவ்வாய்க்கிழமை அன்று ஜனனமாகுகின்ற குழந்தைகள் கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள். கடுமையாக உழைத்து முன்னேற்றம் அடைந்து அவர்களுடைய இலக்கை, அவர்களுடைய லட்சியத்தை அடையக்கூடியவர்கள். உழைப்பால் உயர்ந்த உத்தமர் என்று போற்றப்படுபவர்கள். மிகவும் திறமைசாலிகள், உழைப்பாளிகள். இவர்கள் செவ்வாய் ஆதிக்கத்திற்கு உரிய கிரகம் உள்ளவர்கள் இவர்கள். அதனால் இவர்கள் சிகப்பு நிறம், அது மட்டும் இல்லாமல் இரத்த சிவப்பு என்று சொல்லுவோம், அந்த நிறம் இவர்கள் பயன்படுத்தலாம். இவர்கள் பவளம் அணியலாம், முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம். மேலும் இவர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும். இவர்கள் திறமையால் உயர்ந்தவர்கள், வீரமாக உள்ளவர்கள், விவேகமாகவும் இருப்பவர்கள். அடுத்து புதன்கிழமை அன்று ஜனனமாகும் குழந்தைகள் ஏதேனும் ஒரு துறையில் சிறப்பான கலைஞராக திகழ்வார்கள். அவர்கள் சிறந்த கல்வியாக இருக்கலாம், கேள்வியாக இருக்கலாம், நாணமாக இருக்கலாம், பட்டப்படிப்பாக இருக்கலாம், அல்லது கலைத்துறையாக இருக்கலாம், பாடல் அந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கலாம். எதில் இருந்தாலும் அவர்கள் ஒரு உயர்ந்த பதவியை அடையக்கூடியவராக இருப்பார்கள். இவர் புதன் ஆதிக்கம் கொண்டவர்கள். இவர்கள் வழிபாடு பெருமாளை வழிபாடு செய்தார்கள் என்றால் மேலும் பல பலன்கள் இவர்களுக்கு சேரும். இவர்கள் பச்சை நிறத்தை பயன்படுத்தினார்கள் என்றால் அதிர்ஷ்ட வாய்ப்பு இவர்களுக்கு அலைமோதும். அடுத்து வியாழக்கிழமை அன்று ஜனனமாகும் குழந்தைகள் மற்றவர்களுக்கு போதிக்கக்கூடிய, மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு பெருந்தன்மையான, அறிவுள்ள, திறமையானவர்கள் இவர்கள். இவர்களை தேடி அதிகமான பதவிகளும் பட்டங்களும் இவர்களுக்கு வரும். ஆனால் இவர்கள் தியாக வாழ்க்கையை மேற்கொள்பவர்கள். மற்றவர்களுக்கு போதிக்கக்கூடிய, இவர்கள் சொல்வதை மற்றவர்கள் கேட்கக்கூடிய நிலையில் இவர்களுடைய வாழ்க்கை அமையும். இவர்கள் ரொம்ப பொறுமைசாலியாகவும் இருப்பார்கள். பட்டறிவு இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். இவர்கள் வியாழன் ஆதிக்கம், அதாவது குரு ஆதிக்கம் கொண்டவர்கள். இவர்களுடைய உறவு வைத்துக் கொள்பவர்கள். இவர்களால் பலனடைவார்கள். அவ்வளவு ஒழுக்கமானவர்களாக இருப்பார்கள். ஒரு முறைக்கு பல முறை யோசித்து பல முடிவுகளை எடுத்து பலருக்கு ஆலோசனை சொல்லி மற்றவர்களுடைய வாழ்க்கை தரத்தை மாற்றக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த நாளில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் இருப்பார்கள். இவர்கள் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்தினால் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யும் பொழுது மேலும் பல நன்மைகள் இவர்களுக்கு சேரும். அடுத்து வெள்ளிக்கிழமை அன்று ஜனனமாகும் குழந்தைகள் சடங்கு, சம்பிரதாயம் அந்த மாதிரி அதாவது பழைய விஷயங்கள் அனைத்திலும் இவர்கள் சம்பிரதாயத்திலும் நாட்டம் உள்ளவர்களாக இருப்பார்கள். தெய்வீக வழிபாடு இவர்கள் அதிகமாக செய்வார்கள். ஆன்மீக பணியில் அதிக ஈடுபாடு உள்ளவர்களாக இருப்பார்கள். இவர்கள் ரொம்பவும் சந்தோஷமாகவும், அது மட்டும் இல்லாமல் தன்னை சுற்றி இருப்பவர்களையும் சந்தோஷமாக வைத்து கொள்ளக்கூடியவர்கள். இவர்கள் மிகவும் திறமைசாலியாகவும் இருப்பார்கள். ரொம்ப நல்ல உள்ளம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். இவர்கள் வெள்ளியில் பிறந்த குழந்தைகள். இவர் சுக்கிரன் ஆதிக்கம் கொண்டவர்கள். இவர்கள் வெண்மை நிறம் அல்லது வெண்பட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஹாஃப் ஒயிட் அந்த மாதிரி கலர் இவர்கள் பயன்படுத்தலாம். வைரம் இவர்கள் அணியலாம். இவர்கள் பெண் குழந்தைகளாக இருந்தால் மிகவும் அதிர்ஷ்டசாலியாக இருப்பார்கள். இவர்களுடைய வாழ்க்கை இனிமையாக இருக்கும் வெள்ளிக்கிழமையில் பிறந்தவர்களுக்கு. அடுத்து சனிக்கிழமையில் பிறந்த குழந்தைகள் அதிக சமயோஜித
புத்தி, அதாவது ரொம்ப யோசித்து செயல்படக்கூடியவர்கள், மிகவும் தந்திரசாலியாகவும் இருப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் அதிகமாக உழைக்கக்கூடியவர்கள், தன்னுடைய வேலையில் கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடியவர்கள். இவர்கள் மற்றவர்களுக்கு உதவி புரிவதில் முதன்மையாளாக இருக்கக்கூடியவர்கள். இவர்கள் அனைத்தையும் தெரிந்து வைத்து கொண்டிருப்பவர்கள். இவர்களிடம் கலை ஞானத்தை விட பட்டறிவும் படிப்பறிவும், இவர்களுக்கு அனுபவ அறிவு அதிகமாக இருக்கக்கூடியவர்கள். இவர்கள் அனுபவத்தால் அத்தனையும் தெரிந்து கொள்ளக்கூடியவர்கள். இவர் சனி ஆதிக்கத்தில் கொண்டவர்கள், நீதிமான்கள், நியாயமானவர்கள். இவர்களுடைய வாழ்க்கையில் மேலும் முன்னுக்கு வருவதற்கு, பல முயற்சிகள் வெற்றி பெறுவதற்கு இவர் பெருமாளை வழிபாடு செய்யலாம். அனாதை ஆசிரமங்கள், ஊனமுற்றவர்கள், அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இவர்கள் தான தர்மங்கள் செய்தார்கள், அவர்களுக்கு உதவி புரிந்தார்கள் என்றால் இவர்களுடைய வாழ்க்கை மேலும் வளமுள்ளதாக இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு கிழமையில் பிறந்தால் என்ன பலன்கள், ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தால் என்னென்ன பலன்கள் என்று நிறைய ஜோதிட கருத்துக்கள் இருக்கின்றது. இதை நான் சுருக்கமாக சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறக்கிறதுனால அந்த குழந்தைக்கு எந்த மாதிரி பலன்கள் கிடைக்கும், அவர்கள் எந்த மாதிரியான தொழில் தொடங்கலாம், என்ன படிப்பு படிக்கலாம், அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த பதிவில் போடுறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.